கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 3 வசனம் 15. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கள்ள ஊழியர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆட்டுத்தோலை போர்த்து நம்மை வஞ்சிக்கும்படியாக வரும் ஓநாய்க்கு எதிர்த்து நிற்க ஓநாய் எது என்பதை கண்டறியத்தக்கதான பகுத்தறிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேத வார்த்தைகளை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கும்போது எளிதாக நாம் ஓநாய்களை கண்டறிய முடியும். மத்தேயு 7:20 ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நம்மை மேய்க்கும்படியாக இருக்கிற மேய்ப்பர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து வந்த ஓநாய்களா அல்லது உண்மையாகவே கர்த்தர் நமக்கு தந்த மேய்ப்பர்களா என்பதை அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். எரேமியா 3:15 உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மை மேய்க்கும்படியாக கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுத்து நம்மை அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் நடத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் அறியாமையினாலே கர்த்தர் நமக்கு அனுப்பாத மேய்ப்பர்களிடத்திலே போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு, நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, உலக போதனைகளுக்குள் நம்மை திசை திருப்பாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மேய்ப்பர்கள் சத்தியத்தை போதிக்கிறார்களா அல்லது வேத வார்த்தைகளை வைத்து உலகத்திற்கு நேராக நம்மை நடத்தி செல்லுகிறார்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிசாசு தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. மெய்யான தேவனையும் தேவன் என்று தன்னை காண்பிக்கிற பொய்யான பிசாசையும் கண்டறியத்தக்கதாக பகுத்தறிவுள்ளவர்களாய் செயல்பட்டு நம்மை பாதுகாத்து முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம். கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எந்த விதத்திலும் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.